பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானின் மேலான அன்பை பெரும் கருணையை பாடுகிறார். பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் அப்படின்னு பாடுறார். பரம நாடக என்று அப்படின்னா மேலான கூத்தனே என்று. இதம் சலிப்பு எய்த அப்படின்னா நெஞ்சம் சோர்வு அடைய. பதஞ்சலி முனிவர்க்கு சிவபெருமானே, தில்லையுள் கூத்தனே, நீ ஒரு மேலான அருள் புரிந்தாய். அந்த அருள் தாகம் எடுத்து நெஞ்சம் முருகுகிற அடியார்கள் எல்லாம் அதை நினச்சி பார்க்குறாங்க. அடியவர் ஒருவர் ஆட்கொள்ள பார்த்துட்டாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது மற்ற எல்லா அடியவர்களுக்கும் அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்து, ஆகா, பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரத்தை இயற்றியவர் அல்லவா, அவர் ஆதிசேஷனது அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரத்துக்கு வந்து நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை கண்குளிர கண்டு கழித்தாராம் பதஞ்சலி முனிவர். அவருடைய வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செயலாக கருதப்படுது. இறைவனுடைய அருளை பெறுகிறவர்களுக்கு அந்த அருள் நாட்டம் இன்னும் இன்னும் மேலே மேலே அதிகரிக்குது அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுகிறார். எல்லா ஆசிரியர்களுமே அந்த பதஞ்சலி முனிவருக்கு சிவபெருமான் கொடுத்த ஒரு தரிசனமும் அந்த நிகழ்ச்சியும் மறக்கவே முடியாது, ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அனுபவம், ஒரு பேரானந்த பரவசம் அப்படின்னு ரொம்ப சொல்லி சொல்லி வியக்கிறாங்க. அந்த பதஞ்சலி முனிவருக்கு இறைவன் எப்படி தான் என்னதான் செய்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். எந்த நிகழ்வு அது குறிக்குதுன்னா, சிவபெருமானுக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் திருமணம் நடக்குது. அந்த ரெண்டு பேரும் உலகத்து நாயகனும் உலகத்து நாயகியும் அப்படியே வந்து மணக்கோலத்தில் உட்கார்ந்துருக்காங்களாம். அதை பார்க்கும்போது அப்படி ஒரு வியப்பாக இருக்கான், பார்க்குறதுக்கு பேர் அதிசயமாக இருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது பண்ணும் இசையும் நீரும் தட்பமும் பாலும் சுவையும் மலரும் மணமும் மணியும் ஒளியும் இணைந்திருந்த தன்மை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு வியக்கிறார். எல்லா உலகத்தை சேர்ந்தவங்களும் மண்டபத்தில் ஒன்றா கூடி குலாவி சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்களாம். பொற்கலசத்தில் உள்ள புனித நீரினால் திருமால் என்ன பண்ணுறாராம், எம்பிரான் சிவபிரானது சிவந்த திருவடிகளை அபிஷேகம் செய்கிறாராம். 2 மலர்கரங்களையும், உமையம்மையுடையதையும் சிவபெருமானுடைய கரங்களையும் திருக்கரங்களை வேத மந்திரம் சொல்லி இனிதே இணைத்தாராம் திருமால். தேவர்கள்லாம் பூமழை பொழிஞ்சாங்களாம். அம்மையும் அப்பனும் அருள் வினையால் ஒருங்கு கூடினர் அப்படின்னு நல்லோர்கள்லாம் பாடினாங்களாம். பிறகு பிரம்மன் முன்ன நின்று திருமணச் சடங்குகள்லாம் அழகாக செய்வித்தாராம். சிவ ஆகம முறைப்படி நிறைவுடன் திருமணம் நடந்தது. திருமங்கல நாணை பூட்டினார் சிவபெருமான். பிராட்டியின் திருக்கரம் பற்றி அருளினார் எம்பிரான் அப்படிங்கிறாங்க. இது நம்ம அகக்காட்சியிலேயே அவ்வளவு அழகாக தெரியுது. சோமசுந்தர கடவுள் திருமணம் முடிந்து திருமண மண்டபத்தில் வந்து அரியணையில் அமர்ந்து அருளினாராம். அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துதான். அப்போ என்ன ஆச்சா, பரஞ்சோதியான சிவபெருமான் உலகம் உய்வதற்காக தான், அறம் பொருள் இன்பங்களை நிலைநிறுத்தத்துக்காக தான் சுந்தர பாண்டியனாக அரசு வீற்றிருந்தார். சந்திரவம்ச பொற்கொடி தடாதகை பிராட்டியை திருமணமும் புரிந்து கொண்டார். அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்களாம் நிறைய பேர், மாமன்னர்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்களாம். அப்போ சிவபெருமான் சொன்னாராம், அமுது உண்ண வாருங்கள் அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளினாராம். கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் சாப்பிடணும் இல்லையா, அவங்கெல்லாம் சாப்பிட வாங்க அப்படின்னு. அப்போ அங்கே வந்திருந்தவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்து சேர்ந்தாங்களாம். அந்த நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் வந்திருந்தாங்களாம். அவங்க சிவபெருமான் கிட்ட வந்து வணங்கி ஒரு விண்ணப்பம் செய்தாங்களாம். அது என்னன்னா, பதஞ்சலி முனிவரும் அந்த வியாக்கிரபாத முனிவரும் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, தயாநிதியே தேவரீர் பொன்னம்பலத்தில் ஆடி அருளும்
திருநடனத்தை தரிசித்த பின்பே நாங்கள் உண்பது நியமம் அப்படின்னு பணிவாக சொன்னாங்களாம். நீ தில்லையம்பலத்தில் ஆடுவியே, அந்த மாதிரி ஒரு நடனம் ஆடினா அந்த நடனத்தை பார்த்துட்டு மனசார அப்படியே அனுபவிச்சுட்டு அப்புறம் நாங்கள் உண்ணலாமே அப்படின்னு வைக்கிறார். பக்தர்கள் கேட்குறார் அப்படின்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இவர்கள்லாம் குழந்தைகள் தானே, நம்ம எல்லாருமே குழந்தைகள் தானே. அப்படி பதஞ்சலி முனிவர் அன்போடு கேட்கும் பொழுது உடனே சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்த மதுரையம் பதியிலே அந்த நடனத்தை செய்து காட்டுவோம் அப்படின்னு உடனே திருவாய் மலர்ந்தாராம். உடனே சொல்லிட்டு பின்னாடியே சொல்கிறாராம் சிவபெருமான், உலகு அனைத்தும் வடிவான விராட்புருடனுக்கு தில்லைப்பதி இதயமாகும் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது இறைவன் தான் மொத்தமாக இருக்கார், அவருக்குள்ளே தானே நம்ம எல்லாரும் அடக்கம். அதனால் அவரையே தன்னுடைய ஒரு மெய்யாக ஒப்பிட்டு இந்த உலகமே தான் சிவபெருமான். அது ஒவ்வொரு பகுதியும் நம்மளோட உடம்புல இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பகுதி சக்கரான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவர் குறிப்பிடுறாரு இங்கே. இதுதான் தில்லைப்பதி இதயமாகும், மதுரையோ துவாத சாந்த தானம் அப்படின்னு சொல்கிறார். முனிவர்கள் 2 பேரும் ஆசையாக வேந்தர் வேந்தே பிற உறுப்புகள் எதுவோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா இப்போ சொல்லிட்டார் இல்லையா, தில்லை தான் இதயம், மதுரை தான் துவாத சாந்த தானம், அப்படின்னா மற்ற உறுப்புகள்லாம் எங்கே எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுந்தரபாண்டியர் அழகாக சொல்கிறாராம், நூல்கள் கூறுகின்றன அப்படிங்கிறாராம். அவர் பாருங்கள், நூல்களை இயற்றியவரே அவர்தானே மூலாதாரம். அதனால் அவர் சொல்கிறாராம், இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளுடைய உடம்பு கூறுகள் போலவே இதுவும் உறுப்புகள் தான், ஏன்னா எல்லையற்ற இறைமை தானங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சிலதை சொல்கிறேன்னு சிவபெருமான் தன் திருவாய் மலர்ந்தருளினாராம். திருவாரூர் மூலாதார தானம், திருவானைக்கா சுவாதிட்டானம், திருவண்ணாமலை நாபி, தில்லைப்பதி இதயம், திருக்காலத்தி கண்டம், காசித்தலம் புருவ மத்தியம், திருக்கைலாயம் பிரம்மநாடி. இந்த மதுரைப்பதி துவாத சாந்த தானம். இது எப்படி இவ்வளோ சிறந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது முன்னாடியே தோன்றினதுனால இது சிறந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்தாராம் சிவபெருமான். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் கோவிலுக்கு போனாங்களாம். அப்போ தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினாராம் எம்பெருமான். பொன்னொளி பரப்பும் ஒரு இந்திர விமானத்தின் கீழ் ஒரு வெள்ளி அம்பலம் புதுசாக அப்படியே தோன்றுச்சான். பார்க்கடலில் பகலவன் உதிச்ச மாதிரி இருந்துதான். அங்கே ஒரு அழகான மாணிக்க பீடம் தோன்றிச்சான். அந்த மாதிரி அந்த மாணிக்க பீடத்தின் மீது எப்படி இருந்தது அப்படின்னா, கோடி சூரியன் ஒன்றா உதிச்சா எப்படி இருக்கும் அப்படி தோன்றினாராம் இறைவன் குருபரனாக. மனம் மொழி பக்கம் கீழ் மேல் முன் பின் இவைகளையெல்லாம் கடந்தவர் அந்த மெய்ஞான பேரொளி. அது அங்கே தோன்றுச்சு. பரந்தாமன் அவ்வளவு அழகாக தோன்றினார். சிவகணங்கள் முழங்க, நந்திதேவர் மத்தளம் அடிக்க, திருமால் இடக்கை முழக்க, தும்புரு நாரதர் இசை பாட, தேவர்கள்லாம் பூமழை பொழிய, கடல் நிறத்தை உடைய செந்தி புறமயிர் முயலகன் மேல், அங்கே காலை வச்சிருப்பார் இல்லையா சிவபெருமான், முயலகன் மேலே வடவை தீ போல அவனது செங்கண்கள் பிதுங்கவும், அப்படியே சிவப்பாவுதான் சிவபெருமானின் கண்கள், சினம் கொள்ளவும் முதுகு முறியவும் வலது திருவடியை ஊன்றி சுந்தரச் சுடராய் நின்றார் இறைவன் அப்படிங்கிறார். திருக்கூத்தாடும் இடது திருவடி தாமரையும் 10 திருக்கரங்களும் வலக்கரம் 5இல் அபய அத்தத்திலே சூலமும் மற்ற 4 கரங்களில் உடுக்கை அம்பு வாள் மழு இதெல்லாம் இருந்ததான் சிவபெருமானின் கரங்களில். இன்னொன்று இடது பக்கம் பார்த்தா 5இல் பாம்பும் மற்றைய 4 கரத்தில் அக்னி வில் கேடகம் தண்டு அப்படிங்கிற எல்லாத்தையும் வைத்துக்கிட்டு திருநீலகண்டனாக சங்க குண்டலம் பூண்டுக்கிட்டு அழகாக விரிகிற செஞ்சடையோட வெள்ளிய திருநீற்று ஒளி திருமேனி முழுதும் காணப்பட முக்கண்களும் அவ்வளவு அழகாக தெரிஞ்சதாம். அம்மையார் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டாங்களாம்.
சிவபெருமான் நடனத்துக்கு தயாராகிறார் அப்படின்னு அப்படி ஒதுங்கி நின்னாங்களாம் உமையம்மையார். அப்போது இவர் அப்படியே உமையம்மையை பார்த்து ஒரு அழகாக புன்னகைக்கிறாராம். அம்மையார் மேல் வைத்த திருநோக்கமும் திருநகையும் தோன்ற திருநடனம் ஆடினாராம் சிவபெருமான். அந்த அழகான அந்த ஆனந்தமயமான நடனம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்துட்டு இருந்த அடியார்களுக்கெல்லாம் எப்படி இருந்துதான், அவங்களோட செவிகளெல்லாம் அமுதமாக ஒலிச்சுதான். அந்த ஓசை, அந்த இசை அமுதமாகவே அவங்க காதுகளில் பாய்ந்தன. கங்கை ஆற்றின் ஒலி, ஏன்னா அவருக்கு தலையிலேருந்து கங்கை இருக்கு இல்லையா, அந்த ஒலி வேற. வண்டுகள், முழவு, மந்திரம், வேதம், இது எல்லாம் சேர்ந்து ஒலிக்கிற மாதிரி இருக்கான். தீ சிலம்பின் ஒலியும், சிவபெருமானுடைய சிலம்பு அப்படி ஒலிக்குதான். ஆக நாத நர்த்தனங்கள்லாம் இசை பாடினேன்னு சொல்கிறாங்க. எல்லா இசையும் தானே இசையாக வந்து இசையமைத்து பாடினவாம். முனிவர்கள் 2 பேருக்கும் எவ்வளவு பாக்கியம் அது. அப்படியே பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். மோன மகிழ்ச்சியில் நீந்தினர் அப்படிங்கிறாங்க. இருக்காதா பின்ன, எனக்காக நீ நடனமாடி காட்டு அப்படின்னு காட்டின உடனே இப்படி ஒரு அழகான அப்படியே செட்டிங்லாம் க்ரியேட் பண்ணுறார் பாருங்க. அப்படியே கோடி சூரியனையும் தாண்டிய பேரொளியாக வந்து அவ்வளவு அழகான ஆனந்த நடனம் ஆடி காட்டினாராம். பக்தர்கள் இருவரும் என்ன செய்தாங்களாம், அப்படியே விழுந்து வணங்குனாங்களாம். கரங்களை குவித்து தலையை குனிந்து, என் மையனே எங்களுக்கு எப்படி உன்னை கும்பிடுறதுன்னு கூட தெரியலன்னு சொன்னாங்களாம் அந்த 2 பேரும். இவ்வளவு அழகாக எங்களுக்காக நீ காட்சி கொடுத்து நடனமாடினாயே, உனக்கு என் மேலே எவ்வளவு அன்பு அப்படின்னு சிவபெருமானின் ஆழமான அன்பு கடலில் நீந்தினராம் அந்த அடியார்கள். நான் விண்ணப்பித்தான் நீ செய்வியா அப்படின்னு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிவன் சோதிப்பார், சிவன் ஆட்டுவிப்பார்னு. இல்லை, பக்தர்கள் நினச்சா ஆடவும் செய்கிறார் சிவன் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இந்த வரலாறு, பதஞ்சலி முனிவருடைய வரலாறு. அப்போது அந்த நகரத்தில் உள்ளவங்க எல்லாரும் முனிவர்கள், தேவர்கள், அரசர்கள், அவுணர்கள், யோகியர்கள் எல்லாரும் பார்த்து பார்த்து பரவசத்தில் சொக்கி போயிட்டாங்களாம் அந்த சொக்கநாதருடைய நடனத்தை கண்டு. பரந்தாமனின் பேரருளை என்னன்னு சொல்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் வார்த்தையே வரலையாம். திக்கு முக்க ஆடி போயிட்டாங்களாம். பதஞ்சலி மாமுனிவர் சிவானந்த ஊற்று தன்னுள்ளே பொங்கிறத அவர் உணர்ந்தாராம். எனக்குள்ள அப்படியே சிவ ஆனந்தம் அகத்துக்குள்ள பொங்குதே அப்படின்னு பதஞ்சலி மாமுனிவருக்கு கண்கள்லாம் பணித்தனவாம். கருணாகரமூர்த்தியை பார்த்து பூக்களால் அர்ச்சிப்பது போல பாக்களால் பூசித்தாராம். அடியர் எம் பொருட்டு வெள்ளி அம்பலத்து ஆடல் போற்றி, பொடியணி தடந்தோள் போற்றி, புரிசடை மகுடம் போற்றி, கடி அவிழ் மலர் பொன் கூந்தர் கயல்விழி பாகம் போற்றி, நெடி அதர் பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி அப்படின்னு பல பல போற்றியை பாடினாராம் இந்த பதஞ்சலி முனிவர். அதற்கு பிறகு வெள்ளி அம்பலத்துள் நின்றும் கூத்தாடும் சிவபெருமான் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார், வெந்நீர் அணிந்திருந்தார். கருணை சுரக்க பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களிடம் கேட்டாராம், உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஆசை இருக்கா, நீங்கள் விரும்பியது யாது அப்படின்னு கேட்குறார். எப்படி ஒரு கருணை பாருங்க. நம்ம என்னமோ அப்பா கிட்ட சாக்லேட் கேட்டால் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் ஏதாவது வேணுமா கண்ணா அப்படின்னு இப்போ கேட்குறாங்களே, அந்த மாதிரி சிவபெருமான் கேட்டிருக்காரு. நீங்கள் இன்னும் விரும்பியது யாது அப்படின்னு கேட்டாராம். அப்படியே 2 பேரும் அழுது திருவடி மலர்களில் மெய்யன்போடு தன் தலையை வைத்து சொன்னாங்களாம், எந்தையே இந்த திருக்கூத்துடன் இப்பொழுதும் வெள்ளி அம்பலத்துள்ளே நின்று எல்லோருடைய பாசபந்தங்களையும் போக்கி அருள் செய்தல் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். இதுதான் சான்றோர்கள். அவங்க பாருங்க, தனக்காக கேட்காம நீ இப்படியே வெள்ளி அம்பலத்துக்குள்ளே தொடர்ந்து ஆடிக்கிட்டே இரு, இந்த உன்னை வணங்க வருவார்கள் இல்லையா இன்னும் நிறையா பக்தர்கள், அவங்களுடைய பந்த பாசங்களை எல்லாம் போக்கி உன்னுடைய அருள் திருவடிகளை சேர்த்துக்கோ அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். சிவபெருமானுக்கு ஒரே சிந்தை குளிர்ந்ததாம். பார்த்தியா, என்னுடைய பக்தர்கள் குழந்தைகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. செந்தமிழுக்கு நிலைக்களம் அல்லவா இந்த பாண்டி பெருநாடு, அந்த காரணமாக தான் நீங்கள் இவ்வளவு அழகான வரம் பெற்றிருக்கிறீர்கள், உனக்கு நீங்கள் கேட்ட வரத்தை நல்கினோம் அப்படின்னு அருள் கனிந்து அந்த அருளை தந்தாராம் சிவபெருமான். அப்புறம் 2 முனிவர்களும் கேட்குறாங்களாம், முன்னைக்கு முன்னவனே நிராமயமாகவும் பரமானந்தமயமாகவும் உள்ள இந்த தெய்வீக கூத்தை
நேராக கண்குளிர காணப்பெற்றோம் நாங்கள். மீண்டும் இந்த மாதிரி இந்த பூமியில் வந்து பிறவாத சிவகதியை அடைதல் வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய அழகான விண்ணப்பத்தை வச்சுட்டாங்க. திரும்பவும் இந்த பூமியில் நாங்கள் பிறக்கக்கூடாது, சிவகதியை அடைதல் வேண்டும் அப்படின்னு அப்படியே வேண்டி கெஞ்சி நின்று கேட்டாங்களாம். அதை பார்த்து புன்னகைத்து சிவபெருமான் அந்த இறையருளை புரிந்தாராம். சிவகணத்தவர் ஆரவாரம் செய்தார்களாம், வாழ்த்தொளி முழங்கினதாம், தேவர்கள் பூமாரி பொழிந்தனராம், முனிவர்கள் 2 பேரும் ஆனந்த கண்ணீரை சொரிந்தனராம். அந்த 2 முனிவர்களையும் நெஞ்சார தழுவி கொண்டாராம் சிவபெருமான். இருளை அழித்து அருளை ஒளி ஊட்டி அழகாக ஆனந்த தாண்டவம் காட்டி அருள் புரிந்தாராம் அந்த சிவபெருமான். இம்மை மறுமை பயன்களை தரித்தவர்களுக்கு கொடுக்கும் ஈசனார் அந்த வெள்ளி அம்பலத்துள் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட நடனத்தை, அவ்வளவு அழகான திருவருளை நீ பதஞ்சலி முனிவருக்கு புரிந்தாயல்லவா, அது மாதிரி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு அந்த அடியார்களுக்கெல்லாம் அந்த வரலாறை கேட்ட பிறகு மனசு அப்படியே ஏங்கி போகுது. இதம் சலிப்பு எய்து நின்று ஏங்கினர் ஏங்கவும். அப்படியேப்பட்ட திருக்காட்சி, அப்படியேப்பட்ட பெருங்கருணை தரிசனம், அந்த ஆனந்த தாண்டவம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கி போகிறாங்களே. அப்படி ஏங்க செய்த உன் அருள்தான் என்ன அப்படின்னு மாணிக்க வாசகர் மனம் கனிந்து பாடுகிறார். அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயும் உலக அம்பையும் உலக அப்பனுடைய திருமண காட்சியும் வந்து போயிருக்கோம். இந்த ஆனந்த தாண்டவத்தையும் நாம் உள்ளுக்குள்ளே கண்டு கழிந்திருப்போம். அப்படிப்பட்ட எல்லையற்ற கருணை உள்ள எம்பிரானை வணங்குவோம், நலம்பல பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.